ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து போன்லெஸ் சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். தக்காளி சிக்கன் கிரேவி. இப்போ இதை நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். ஒரே மாதிரி நம்ம சிக்கன் செய்கிறோம். சரி, அதனால தான் சரி தக்காளி போட்டு சிக்கன் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு தாங்க செய்கிறேன். நல்லா சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். என் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் பீஸ் போட்டாச்சு. சிக்கனை கழுவி எடுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சமாக சேர்க்குறேன். காஞ்ச மிளகாய் ஒரு 20 மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எண்ணெயில் லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். நான் பழமான தக்காளி தாங்க எடுத்திருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். நம்ம பெரட்டி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நான் வந்து காஞ்ச மிளகாய் அதிகமாக சேர்த்துருக்கனால மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இல்லை நீங்கள் உரப்பு சாப்பிட்றவளாக இருந்தால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். மசாலாலாம் சிக்கனில் படுற அளவுக்கு பெரட்டி விட்டுறலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். தண்ணி ஊற்றி பெரட்டி விட்டுறலாம். இப்போ சிக்கன் வேகட்டும். சிக்கன் நல்லா தண்ணியெலாம் வற்றி வரணும். சிக்கனில் தண்ணியெலாம் வற்றிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லிக்கீரை சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.